ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டை விட்டு இறங்கியாச்சு. ஸ்லிப்பர் ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளை மேலே நடக்க அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெயிலுமே சரியான வெயில். இது நான் போகிறது 12 மணி வெயில். இந்த வெள்ளை கோட்டிங் மேலே நம்ம நடந்தோன்னா அந்தளவுக்கு வெயில் தெரியாது. ஆனாலுமே ஒரு சில இடத்துலலாம் கால் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சு. இது திருவள்ளுவர் சிலை போகிறதுக்கான ஸ்டெப்ஸு. இது வழியாக தான் நம்ம மேலே போகிறோம். மேலே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்தது. ஒரு 2-3 இடம் உள்ளேயே இருந்தது. ரொம்ப வெயில்னால நான் போகல. ஈவினிங் டைம் போனால் நம்மளால் நல்லா எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 4 o'clock அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 6 o'clock அங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. திருவள்ளுவர் சிலையுமே நாங்கள் பார்த்தேன். சரியான ஹைட்டு. அதுவுமே என்னால் இந்த வெயிலனால் சரியாக எடுக்க முடியல. ரொம்ப அழகாக இருந்தது. சரியான ஹைட்டு. இதை தாண்டி எப்படி சுனாமி வந்ததுன்னு தான் எனக்கே தெரியல. இதை தாண்டி சுனாமி வந்ததே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. எவ்வளோ ஹைட்டுனா அவ்வளோ சரியான ஹைட்டுங்க. இது எப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு எனக்கே தெரியல. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு கொஞ்சம் இந்த நான் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா, க்ரீனு, லைட் ப்ரௌனு, ப்ளூ, தெரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் இருந்தது. அது ஒரு மண்டபம். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அங்கே உட்காந்துக்கலாம். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அந்த கண்ணாடி பாலத்துக்கு மேலே நாங்கள் போயிட்டோம். கண்ணாடி பாலமுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே ரொம்ப சூடாக தான் இருந்தது. ரொம்ப வெயிலுங்க. நான் போனதை சொன்னேன் 12 மணி வெயில் போனனால எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நடக்க நடக்க கீழே அந்த அலையெல்லாம் பார்த்துட்டு, அலையே சிற்றலையேன்ற மாதிரி பாட்டெலாம் பாட தோணுச்சு. நம்ம பாடினா அப்புறம் எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு நான் பாட்டில் பாடாமல் மனசுக்குள்ளே பாடிட்டு ஒரு அடி மீது அடி எடுத்துன்ற மாதிரி அப்படியே மெதுவாக போனேங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. டே ஃபுல்லாக கூட நம்ம அங்கேயே இருக்கலாம். நமக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை. நானுமே என் தங்கச்சிக்கிட்ட என்னோடய வீடியோ எடுடின்னு சொன்னேன். ஏதோ வீடியோ எடுக்கிறன்ற பேரில் நானும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு 2-3 ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டு அங்கேருந்து நாங்களுமே கிளம்பிட்டோம். முடியல, ரொம்ப வெயிலால் அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து சாக்ஸு, கூலிங் கிளாஸு, அம்பர்லா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் கன்னியாகுமரியில் சாப்பாடு எங்கே நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஜம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் கடல் விட்டு வெளியே